करो। வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படத்தை எப்படி சர்ச் பண்ணணும்ன்றத சொல்றேன். அதே மாதிரி இந்த 5 படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை வேணா நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு ஸ்ரீவல்லி அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிள் இருக்கு. இந்த படத்துக்கு கதை எழுதினது யார் தெரியுமா? ராஜமௌலியோட அப்பா தான். பாகுபலி படத்துக்கும் அவர் தான் கதை எழுதினாரு, இந்த படத்துக்கும் அவர் தான் கதை எழுதினாரு. ஆனா இது ரொம்பவே லோ பட்ஜெட் படம். பட்ஜெட் மட்டும் நிறைய இருந்திருந்ததுன்னா இதே படத்தை சூப்பரா பண்ணிருக்கலாம். பட்ஜெட் கம்மியா இருக்கிறதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் நாடகம் பார்க்குற ஃபீலை தரும். சரி, நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸரோட ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மைண்டை வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுவாரு. அதுக்கு இவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இவங்களுக்கு நைட்டு நேரம் ஆனா ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. நைட்டு நேரம் மஜ்னுன்ற ஒரு நபர் வந்து இவங்க கிட்ட ஒண்ணு மண்ணா இருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. அதாவது இவங்க தூக்கத்துல இருக்கும் போது ஒரு நபர் வந்து இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இதை பத்தி அந்த ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாங்க. எதனால அப்படி நடக்குது அப்படின்றத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர் தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காரு. அவர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ எதனால இந்த மாதிரி நடக்குது, நம்ம ஒரு ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆயிருக்கோம்ல, அதனால தான் இப்படி நடக்குதா, இல்லை நம்மளோட பாஸ்ட் பூர்வ ஜென்மத்தோட ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இவங்களும் இங்கே இருக்க ஃப்ரெண்டும் சேர்ந்து நிறைய விசாரணை பண்ணுறாங்கல்ல, அந்த விசாரணையில் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் சீரியல் ஃபீல் தான் வரும். நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு கூடாஷா அப்படின்றது. இது ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் காட்ஃபாதர் அப்படின்ற பேர்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. காட்ஃபாதர்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். தந்தி ஒன்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேனல்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லுவேன். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரவுடி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாரு. இதோ காட்டுறாங்க பாத்தீங்களா, இவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு அசிஸ்டண்டா ஒருத்தன் இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை லவ் பண்ணியிருப்பான். பல எதிர்ப்பெல்லாம் மீறி நம்ம ஹீரோ தான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கு பிரெயின் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் வந்துருது. நடக்கிறது உண்மையா பொய்யான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருப்பாரு. இந்த கன்ஃபியூஷன் இதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கடி வரும்ன்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நிலைமையில இவர் பாசம் வச்சிருந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு காணாம போயிடுறாங்க. பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் வேற வந்துருச்சுல, பொண்ணு கற்பனையா திரியிறாங்களா இல்ல உண்மையா திரியிறாங்களா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்லாம் ஆகுறாரு. இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. இதை தாண்டி இவருக்கு ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்க டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. எல்லார்கிட்டையும் ஹெல்ப்பை வாங்கி பொண்ணை தேடி கண்டுபிடிச்சாரா இல்ல பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்ற மாதிரி பல கேள்வியோட தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே வித்தியாசமான படம்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். பாபுராஜ் அப்படின்றவர் தான் முக்கியமான ரோலை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஸ்வஸ்திகா இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு ராம் அசூர் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. ராம் அசூர் அப்படின்ற அதே பேர்ல தான் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 வேற காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்சி பத்திருப்பாங்க. 80ஸ்ல நடக்கிற மாதிரி, அதே மாதிரி பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி காட்சி பத்திருப்பாங்க. தமிழ்ல சாந்தினின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி தெளிவா சொல்றேன். பிரசன்ட்ல இருக்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் ப்ராப்ளம் வந்துருது. இதை தாண்டி நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் டைமண்டை ரெடி பண்ண முடியும்ன்ற மாதிரி சில முயற்சிலாம் எடுத்துட்டு இருக்காரு. சில பொருளெல்லாம் சேர்த்து நம்ம டைமண்டை கிரியேட் பண்ண முடியும், தோண்டி தானே டைமண்டை எடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணா ஈஸியா டைமண்டை ரெடி பண்ணலான்ற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு. அது தொடர்ச்சியா ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னடா இது ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கு, எப்படியாவது நம்ம கிரியேட் பண்ணணும்னு முயற்சி பண்றாரு. பிரசன்ட்ல இருக்க ஹீரோ ட்ரை பண்ற மாதிரி பாஸ்ட்ல ஒருத்தர் இருப்பாரு, அவருமே டைமண்டை ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய
நிறைய முயற்சிலாம் பண்றாரு. அவருமே கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காரு. பிரசன்ட்ல இருக்கவர் லவ் பண்ண மாதிரியே பாஸ்ட்ல இருக்கவரும் லவ் பண்ணிருப்பாரு. ரெண்டு கதைக்கும் காமனா சில விஷயங்கள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் நடக்க போதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். வித்தியாசமான படம்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு லாக்கர் அப்படின்றது. இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா இது ஒரு சூப்பரான படம். இது வரைக்கும் ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் திருட்டு வேலைலாம் பண்றவரா இருப்பாரு. ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்களுமே கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நம்ம ஹீரோ பெரிய லெவல்லலாம் கை வைக்க மாட்டாரு. சின்ன சின்ன லெவல்ல திருட்டு வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கவரு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே போக போக லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வசதியா வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களோட குடும்ப சொத்து எல்லாத்தையுமே ஒரு நபர் ஏமாத்தி இருப்பாரு. அந்த நபர் இப்ப நிறைய காசோட நடமாடிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனை ஏதாவது பண்ணணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. ஹீரோவே திருட்டு வேலை தானே பண்றாரு. அதை பத்தி இவங்க கிட்டயும் சொல்லிடுறாரு. நான் உனக்காக அவங்கிட்டயே கை வைக்கிறேன். அதாவது அவன் நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கான்ல, அந்த காசு எல்லாத்தையும் நம்ம தூக்கலான்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்போ ஹீரோயினும் இந்த டீம் கூட சேர்ந்து செயல்படுறாங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பெரிய ஆள் கிட்ட இருந்து எப்படியாவது மொத்த காசையும் தூக்கணும்ன்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அவன் நிறைய காசை பத்திரமா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பான். அந்த இடத்த கண்டுபிடிச்சு எப்படியாவது அந்த காசை தூக்கணும் நிறைய முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இதுல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தோட பேரு ஸ்டார் அப்படின்றது. இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஜோர்ஜ் ஜார்ஜ் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பிருத்திவிராஜ் இருக்கார்ல, எண்டிங் கொஞ்சோண்டு நேரம் மட்டும் வருவாரு. கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி இந்த படத்துல பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எதனால இது நடக்குது, எதனால இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி நம்மளை பயங்கரமா யோசிக்க வைப்பாங்க. முடிவுல தான் அதுக்கான காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த காரணம் கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். அந்த காரணத்தை பார்த்து நீங்க கடுப்பாக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் வித்தியாசமா அமானுஷ்யமா கொண்டு போவாங்க. முடிவுல மட்டும் ஒரு வித்தியாசமான காரணத்தை வச்சு முடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஜோர்ஜ் ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு 3 பசங்க இருப்பாங்க. பசங்களாம் ஓரளவுக்கு வளர்ந்துடுறாங்க. சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கை திடீர்னு வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிருது. ஜோர்ஜ் ஜார்ஜோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அமானுஷ்யமா சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. திடீர்னு முடிய கட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பால்கனில ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்குமே காரணம் புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா ஒய்ஃபோட பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மூட நம்பிக்கை பழங்காலத்து விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிராமத்துல வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அதோட தாக்கத்தினால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா போல. ஆனா இவ்வளவு வருஷம் நடந்துக்காதவ திடீர்னு எதுக்காக நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நம்ம ஒய்ஃபுக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரியும் சந்தேகப்படுறாரு. உண்மையில ஒய்ஃபுக்கு என்னதான் ஆச்சு, எதனால திடீர்னு வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கான காரணத்தை சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். வித்தியாசமான படம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 5 படங்களும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.